ஐயோ, பிரியா, பிரியா. அழுவாதீங்கம்மா. என்னம்மா பண்ண சொல்கிறேன்? படித்து சொன்னேன்னும்மா, காதல் பண்ணாத, லவ் பண்ணாத, யாரும் உருப்படியாக இருக்க மாட்டானுங்க. கேட்டாளா? பேச்சு கேட்காம பேசுறது. சொந்த பிள்ளை எப்படி இறந்து போச்சு கூட தெரியல. அவளை பற்றி உங்களுக்கு எப்படி தெரியும்? என்னம்மா சொல்கிறேன்? அவ மனசுக்குள்ள என்ன வலி வேதனை இருக்கு அதாவது தெரியுமா தெரியாதா? எப்படி தெரியும்? ஒரு பொம்பளை பிள்ளை ஒரு சின்ன தப்பு செஞ்சா கூட அதுக்கு நான் வாழ்க்கை ஃபுல்லா தப்பு பண்ணிக்கிட்டே தான் இருப்பாளா? அவ தப்பு பண்ணாலும் அது தப்பு பண்ணனாலும் அவ செய்யற ஒரே காரணம் அவ குடும்பத்துக்காக மட்டும் தான் செய்வான். மத்த அவளுக்காக எதுவும் செஞ்சுக்க மாட்டான். சொந்த பிள்ளை எதனால இறந்து போனா கூட தெரியல. அதுக்கிட்ட நீங்க அவளை என்னன்னு சொல்றீங்க? இதான் உலகம், இதான் நீங்க. அதனாலதான் எல்லாம் பொண்ணு யார் பேச்சு கேட்காம தனக்கு என்ன வேணுமோ அதை செஞ்சுட்டு போய்கிட்டே இருக்காங்க போல. ஆனால் நீங்கள் அதிகம் குறை தான் சொல்கிறீங்களே. 2026 வந்துருச்சு, ஆனால் நீங்கள் யாருமே மாற மாட்டீங்களே. ஒரு உயிர் இருக்கும்போது அதோட அருமை இப்போ புரியாது. அது போனதுக்கப்புறம் தெரியும் அது வலி என்னன்னு. அது இருந்தாலும் இல்லைனாலும் குறை சொல்லிட்டு தான் இருக்கீங்களே. சொந்த பிள்ளையை புரிஞ்சுக்க பாருங்க, அப்புறம் சொல்லணும் ஒரு காதலை பற்றி பேசுறதுக்கு. போயிட்டு வரேன். அக்கா, அவனை சும்மா விடாதீங்கக்கா. பிரியா, அது 2 months ஒரே ஒரு ஆள் மட்டும் எனக்கு அடிச்சுக்கிட்டே இருந்தாங்கன்னு. கொஞ்சம் சொல்லு. என்னை
யாராவது கேட்டா ஆ நான் ரெஸ்ட் ரூமுக்கு போயிருக்கேன்னு சொல்லிடுறேன். ஏய் முக்கியமான வேலையை போயிட்டு கொஞ்ச நேரம் ஒரு முக்கியமான வேலையாக போயிட்டாரு. சீக்கிரம் வந்துடுறீன்னா பார்த்து. ஹலோ சார். ஹலோ. பிரியா கேஸ் என்னாச்சு? பெரிய கேஸா? செக் பண்ணி நாங்கள் பார்க்கும்போது சார் டீட்டெயில்ஸ் கிடைக்கல. சார் இவ்வளோ ஈஸியாக சொல்கிறீங்க. ஒரு உயிர் போயிருக்கு சார். என்னம்மா, எனக்கும் தெரியுது ஒரு உயிர் போயிருக்குன்னு. ஆனால் டீட்டெயில்ஸ் கிடைக்காததுக்கப்புறம் எவிடன்ஸ் எதுவுமே சரியாக கிடைக்கலம்மா. சூசைட் தான். என்ன பண்ண முடியும்? நல்லா விசாரிச்சு பார்த்தா என்ன காரணம்னு தெரியும் சார். நாங்கள் என்ன எடுத்து விசாரிச்சு பார்த்துட்டுமா. சரி, உனக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் தெரியுமா? அவ சூசைட் பண்ணதுக்கு காரணம் இருக்கு. அவ லவ் பண்ணி ஏமாத்துதான் போக கிடையாது. அவளுக்கு 2 months ஒரு ஃபோன் கால் வந்து டார்ச்சர் பண்ணியிருக்கு. அதனால தான் அவ இறந்து போயிருக்கா. இவ்வளோ அசால்ட்டாக விடுறீங்க. ஏமா, இந்த உனக்கு தெரிஞ்ச எவிடன்ஸ் நீ அங்கே வந்து சொல்லியிருந்தா நாங்கள் இப்போக்கு தேடிட்டு இருந்திருப்போம். அவன் பக்கத்தில் இருந்தா எதுவுமே சொல்ல முடியல. இப்போ சொல்கிறேன், இந்த உண்மை யாருக்கும் தெரியாது. அவளுக்கு ஃபோன் அடிச்சு டார்ச்சர் பண்ணி அந்த நைட் அவள் எனக்கு தான் ஃபோன் அடித்தான், பேசினேன். இது உண்மை. சரி, டுமாரோ ஈவினிங் ஸ்டேஷனுக்கு வந்துடுங்க. கொஞ்சம் சார் இருக்குண்ணா. பார்த்து. ஆஃபீஸில் பேசும் யாருங்க அது? Best sister forever. I really miss you, Vijay.
ஏய், உன்னோட ஃபோட்டோ ஒன்று என்கிட்ட இருக்கிற காமிக்கணுமா? அப்படி எப்படி என்னை கண்டுபிடிச்சிட்டல. ஆனால் அந்த ஃபோட்டோவை பார்த்து நான் ரசிப்பேன். உனக்கு தான் அனுப்பட்டுமா? இது நீ ரொம்ப அழகாக இருப்ப. நிறைய இருக்கு இந்த ஃபோட்டோஸ். உனக்கு அது வேணும்னா நீ சொல்லு, நானும் உனக்கு அது நிறைய ஷேர் பண்ணி வரேன். ஃபோனை வை. ஏய், ஃபோனை வையின்னு. முடியாதுடி. இதுக்கெல்லாம் பயப்படுறேன் நாங்கள். ஏற்கனவே நான் மனசு உடஞ்சி போயிருக்கேன்.